வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சன். நம்மளோட சேனலில் பாருங்கள், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது பாருங்கள், நம்ம திருச்சிக்கு வந்திருக்கோம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு. அவங்க எவ்வளோ பாருங்கள் செடியெலாம் வச்சுருக்காங்க, எல்லா வகையான செடியும் இருக்குதுங்க. பாருங்கள், இதில் இது பாருங்கள், கொய்யா மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் கொய்யாக்காய் பாருங்கள், சின்ன மரம் தாங்க. இதில் எவ்வளோ கொய்யாக்காய் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். நிறைய கொய்யாக்காய் நாங்கள் ஏற்கனவே பிச்சிட்டோம். இதில் இவ்வளோ கொய்யாக்காய் இருக்குது பாருங்கள், பிஞ்சுலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், மல்பெரியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, சின்ன செடி தாங்க மல்பெரி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நேற்று நாங்கள் கொஞ்சம் பழம்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டோம். எல்லாம் ரெட் கலராக இருக்குது, இன்னும் பிளாக் ஆகலை. மல்பெரி மல்லிகைப்பூ பத்துமா கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, பிச்சுட்டாங்க என்ன பார்த்தாங்க பண்ணாங்க. என்ன இது பாரு பழம், இன்னொன்று கொடு. இது பாரு நல்லா பழுத்துருக்கு, நானே பார்க்காம விட்டுட்டேன். இது வந்து மல்லி கொடி உருளை பாருங்கள், இங்கே பாருங்கள் கொடி உருளைக்கிழங்கு. இது கொடியில் வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ உருளைக்கிழங்கு சூப்பராக தெரியுதா, நல்லா கொடி உருளை. இந்த மேலே பெருசாச்சு, எல்லாம் பிஞ்சு நிறையா இருக்குது உருளைக்கிழங்கு. கொடி உருளையா, இங்கே பாருங்க. இது மாமரத்தை பாருங்களேன், மல்கோவா மாம்பழங்க. இது இப்போ தான் வந்திருக்கு, இன்னும் பூலாம் விடலை, நல்லா சூப்பராக மல்கோவா. இது ஒரு கொய்யா மரம் தாங்க. இது வந்து ரெட் கலர் கொய்யாங்க. இதான் இப்போ சும்மா இப்போ தான் பிஞ்சு விட்டுட்டுருக்கு பாருங்கள். இதுலேயே இருக்குது பாருங்கள், பிஞ்செல்லாம் இருக்குது, இன்னும் பெருக்கலை எதுவுமே. இது பாருங்கள், சாமந்தி பூ இருக்குது பாருங்கள், சாமந்தி பூ இருக்குது சூப்பராக. சாமந்தி நல்லா, எல்லாம் இப்போ சீசன் இல்லாதனால அவ்வளோவா இதில் இல்லை, இல்லைன்னா நிறையா பூக்கும் சாமந்தி. இங்கே பாருங்கள் கோவக்காய் பாருங்கள், நிறையா கோவக்காய் இருந்துச்சுங்க. இன்றைக்கி பிச்சு நிறையா பொரியல் பண்ணிட்டோம். ஆனால் பிஞ்சு நிறையா விட்டுருக்கு கோவக்காயில், பூவும் விட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு அரை கிலோ கிட்ட கோவக்காயெலாம் பிச்சிட்டோம். இதோ உள்ளே பார்த்தா பிஞ்செல்லாம் இருக்குது, இந்த பாருங்கள் உள்ளே பாருங்கள் நல்ல பிஞ்செல்லாம் இருக்குது, கோவக்காய் பிஞ்சு. இது பாருங்கள் நாவப்பழம், வெள்ளை கலர் நாவங்க. இது எல்லாம் இந்த மழைனால ஒரே கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி இருக்குது. இது வெள்ளை கலர் நாவப்பழங்க. இது இங்கே பாருங்கள் மல்லி, குண்டு மல்லிங்க. இதை பாருங்கள், ஒரு மல்லிகைப்பூவும் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த பாருங்கள் சூப்பராக மேலே பாருங்கள், அது நல்லா முட்டு மலர்ந்து ஒரு பூ சைஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அவ்வளோ சூப்பராக. மொட்டுலாம் பாருங்கள், நல்லா பெரிய பெரிய மொட்டாக இருக்குது. இதோ இங்கெல்லாம் பூத்து கிடக்கு, எல்லாம் பூத்து போயிருக்கு. ஆமாம், இங்கே பாருங்கள் கிரேப்பு பாருங்கள், திராட்சை நல்லா கிரேப்பு, இன்னும் பெருசாகலை, பிஞ்சாக இருக்குது. இங்கே பாருங்கள் இட்லி பூ இருக்குது பாருங்கள். இது பட்டர் ஃப்ரூட் பாருங்கள், இன்னும் செடியில் எதுவும் காயெலாம் எதுவும் வரலை, மழைனால எல்லாம் கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி இருக்குது, எல்லாம் மருந்து அடிக்கணும். இங்கே பாருங்கள் செரி பாருங்கள், செரி பழம் இருக்குது, செரி. இந்த பாருங்கள் பலா மரம் இருக்குது. பாருங்க கற்பூர வாழை, இதில் நல்லா சின்னதுலேயே நல்லா தார் நல்லாமே எல்லாமே விட்டுருதுங்க. இது ஏற்கனவே ஒரு இது வெட்டியாச்சு, இது இப்போ இது பண்ணி வருது, பிஞ்சாக தான் இருக்குது. இதில் தார் எடுத்தாச்சுங்க, இதுலேயும் அந்த சைடு வரணும். இங்கே இந்த ஒரு மல்பெரி, இங்கே பாருங்கள் இதை காட்டி நல்லா கிட்ட. இங்கே பாருங்கள், இது ஒரு வகையான மல்பெரிங்க. அது வந்து குட்டியாக இருந்துச்சு, இது நல்லா பெருசாக இருக்குங்க. இது வந்து கலரு இப்படி தாங்க இருக்கும், இது இப்படியே பிச்சு சாப்பிட்லாங்க. இது நல்லா இருக்குங்க சாப்பிட.
நீ சாப்பிட்டு பார்க்குறியா? டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்கள். நல்லா மல்பெரி பிஞ்சு நிறையா விட்டுருக்கு. இது பெருசு மல்பெரிங்க, அது குட்டி குட்டியாக இருக்கும். இது பெருசு. இங்கே பாருங்கள் ஸ்வீட் லெமன் பாருங்கள். இது ஆரஞ்சுங்க, ஸ்வீட் லெமன் இல்லை, ஆரஞ்சு பழம் இது. இது பாருங்கள் பழம் பாருங்கள். அத்தி இப்படி வராது, ஒரு பழமாக தானே வரும். இதான் அத்தி தான். இது பாருங்கள் அத்தி பழங்க. இது ஃபுல்லாக இதெல்லாம் அத்தி பலாமரம். இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது. தேன் பழங்க. இது தேன் பழம். இது வந்து லெமனுங்க. இது வந்து ஹைப்ரிடுங்க, சீக்கிரமாகவே லெமன் காய்ச்சிரும். இப்போ இந்த மழைனால எல்லாம் கொஞ்சம் பூச்சி அடித்து போயிடுற மாதிரி இருக்குது. எல்லாம் மருந்து அடிக்கிறவங்க இதுக்கெல்லாம். இங்கே பாருங்கள் இந்த சைடு பாருங்கள், கீழே வச்சுருக்க ரோஸ் பாருங்கள் எப்படி கீழே தரையில் வச்சுருக்கனால டெய்லி அவ்வளோ பூ பூக்குங்க. இது நிறைய பூ பூக்கும். இங்கே பாருங்கள் நம்ம இது பாருங்கள், இலந்த பழத்தை பாருங்கள், பெரிய இலந்த பழம் பெருசாக இருக்குது. இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. இது பாருங்கள் பிஞ்சாக இருக்குது. பிச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் இருக்காது அந்தளவு. ஆமாம். இது என்ன செடி பாருங்கள், எவ்வளோ குட்டி தென்னை மரங்க. இதில் பாருங்கள் தார் விட்டுருச்சு பாருங்கள். இது பாருங்கள் நல்லா பாலை வந்துருச்சு, பூ ஊற்றுருச்சு பாருங்க. சின்ன மரம் தாங்க, இந்த மரமே இப்போ தான் வருதுங்க. ஆனால் சின்ன மரத்தில் இவ்வளோ சீக்கிரமாகவே பாலெல்லாம் வந்து காய்க்க போகுதுங்க. இங்கே பாருங்கள் இது ஒரு மல்பெரி தாங்க, இதுவும் மல்பெரி தாங்க. இதில் மல்பெரி நேற்றுலாம் நிறைய பிச்சு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கெல்லாம் இருக்குது. பழம் இருக்குது நமக்காக. பழம் மிஸ் ஆகிடுச்சு, அதுவும் கீழே விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள் மேலே கூட இருக்குது பாருங்கள், எல்லாம் ரெட்டாக இருக்குது. நேற்று நிறையா நாங்கள் பிச்சு சாப்பிட்டுட்டோம், அதனால் இல்லையே. எல்லாம் நாளை கழிச்சு அப்படி பழுத்துருவோங்க எல்லாமே. உள்ளெல்லாம் இருக்குது. இல்லை கலர் இப்போ தான் மாறுது பாருங்கள். இங்கே பாருங்கள் டபுள் கலரில் இருக்குது. நாளைக்கெல்லாம் பழுத்துரும். கத்தாழையை பாருங்கள் எப்படி விளைஞ்சி கிடக்கு பாருங்கள். நல்ல மண்ணுனால கத்தாழை பாருங்கள் நல்ல விளைச்சலாக இருக்குங்க. இது பாருங்கள் ஸ்வீட் லெமன் பாருங்கள், அப்படியே பச்சு சாப்பிட்லாங்க. ஸ்வீட் லெமனு கொஞ்சோண்டு இந்தோ ஸ்வீட் லெமன் நல்லா அவ்வளோ டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்க்கலாமா? ஐயோ என்னங்க அவ்வளோ இனிப்பாக இருக்குது இது. ஆஹா நல்லா இருக்குங்க. இது அடுக்கு மல்லிங்க. அது வந்து நல்லா குண்டுங்க, மதுரை மல்லின்னு சொல்லுவோம். அந்த செடி காட்டினே அது மதுரை மல்லி. இது வந்து சும்மா குண்டு மல்லிங்க. இதை விட அதுதாங்க நல்லா அடர்த்தியாக இருந்தது. ஃப்ரூட் பாருங்கள், ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. இதில் நிறைய காய்ச்சிருந்துச்சுங்க. நாங்கள் வந்து நிறையா எல்லாம் பிச்சுட்டோங்க. இதுக்கப்புறம் இது வந்து பூ வந்து காய் வரும். நிறையா ஸ்டார் ஃப்ரூட் இருந்துச்சு, எல்லாம் பிச்சு சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்கள் மாதுளையை பாருங்கள், நாட்டு மாதுளைங்க. இங்கே பாருங்கள் நல்லா கலர் பாருங்கள். இது வந்து அது மாதிரி பிங்க் கலராக இருக்காது. இதுதான் நாட்டு மாதுளைங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நல்ல இதுங்க. கலர் வந்து உள்ளே ஒயிட்டாகவே தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. பார்க்க தான் பழம் அப்படி இருந்தாலும் டேஸ்ட் இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் நாட்டு மாதுளை பழம். இது இங்கே பாருங்களேன், அந்த சைடு பாருங்களேன் ஜாதிப்பூ இருக்குது பாருங்கள். ஜாதிப்பூ பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்கள். நல்லா டெய்லி பூத்துருங்க. இதை பாருங்கள் நல்ல ஜாதி பூங்க, நல்லா விளைச்சல் நல்லா வந்திருக்கு. மாதுளை செடி சூப்பராக எடுத்துட்டியா? இது ஒரு பழந்தாங்க. இது வந்து ஏதோ பேர் சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பிஞ்சு பாருங்கள், இந்த பாருங்கள் பிஞ்செல்லாம் விட்டுருக்கு, நல்லா தான் இருக்குங்க. இது வந்து இது ஸ்வீட் லெமனா இல்லை ஆரஞ்சா என்னன்னு தெரியல. இது வந்து வாட்டர் ஆப்பிளுங்க. இது பாருங்கள் நல்லா இன்னும் ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷம் காய்ச்சிடுங்க. இது எல்லாம் பூ வருது கொட்டுது. இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் போல் வாட்டர் ஆப்பிள். அதுக்காட்டி அது வந்துடுங்க. இதுவும் வாட்டர் ஆப்பிள் தாங்க. இங்கே பாருங்கள் இதுவும் அதே தாங்க. எல்லாம் அந்த மழைனால அப்படி இதாக இருக்குது, கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி. அரைநெல்லிக்காய் இருக்குது, அதில் பாருங்கள் அரைநெல்லிக்காய் இருக்குது.
ம். எப்படி இருக்குது? நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த பாருங்கள், செண்பகப்பூங்க இது. கிட்ட வந்தாலே அப்படி என்ன ஒரு வாசனை. என்ன பிச்சுக்கலாங்க, பிச்சு வச்சுக்கலாம் தள்ள. இது நேற்றே பிச்சுருக்கணும். இதை இன்றைக்கி இருக்குது பாருங்கள், வாசனை கம்மன்னு இருக்குங்க. அப்படி நல்லா இருக்குங்க செண்பகப்பூ. இதெல்லாம் கிடைக்காதுங்க. டெய்லியும் ஒரு 5 பூ 6 பூ பூக்குது போல். நல்லா நாகப்பழம் மரம் தாங்க இது. இது ஒரு நாகப்பழம். இது வந்து சீத்தாப்பழங்க. இது வந்து ராமர் சீத்தான்னு சொல்லுவாங்களா, அந்த இதுங்க இது. அது வந்து அவகடான்னு சொல்கிறாங்க. அதில் பழம் வந்தால் தான் எனக்கு என்னன்னு தெரியும். இது வந்து ராமர் சீத்தாங்க. இது பாருங்கள், கீழே மாங்காய் இஞ்சி சூப்பராக இருக்குது. மாங்காய் இஞ்சிங்க, இலையே அப்படி மாங்காய் வாசனை அடிக்குதுங்க. அந்த இஞ்சி இப்போ தான் வருது. பட்டர் ஃப்ரூட் வச்சுருக்கோம், கீழே தான் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இந்த செடி இப்போ தான் சின்ன செடியாக இருக்குது. இது சுண்டக்காய் பாருங்கள், சின்ன செடி தான். பூ விட்ருக்கு பாருங்கள். சும்மா தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. பூ விட்ருக்கு. பூ வந்துச்சுனாலே சுண்டக்காய் சீக்கிரம் வந்துடுங்க. ஒரு தோட்டம் நல்லா இருக்குங்க பார்க்கவே. ஓகே, பாய்ங்க. நம்மளோட தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டிங்களா? என்னென்ன பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த செடியெலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. அப்படியே வந்தாலே அந்த பூ வாசனை, அந்த பழம்லாம் பிச்சு சாப்பிட்ற சந்தோஷம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. மனசுக்கே ஒரு நல்ல ஒரு நிறைவாக இருக்குங்க. அவ்வளோ. ஓகே, பாய்ங்க.